Taste the Daily. Taste the Daily. பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பெரியார், அம்பேத்கர் ஆகியோரின் சிலைக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா, விவரங்கள். வணக்கம் சுபா. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முக்கிய அரசியல் கட்சிகள் ஒன்றாகும். இந்த நிலையில் 1989ஆம் ஆண்டு பாமக கட்சியை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் நடைபெற்று வரும் விழாவில் பங்கேற்கவில்லை. மேலும் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பார் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது வரை அவர் கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். தொடர்ந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் இந்த மோதல் போக்கு எப்போது முடிவுக்கு வரும் என பாமக தொண்டர்கள் காத்திருக்கும் சூழலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாமக நிறுவனர் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது ஆட்சியில் பங்கு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என ராமதாஸிடம் கேட்ட கேள்விக்கு அது அவருடைய கருத்து என பதிலளித்து தற்போது தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கிளம்பி சென்றார். சுபா, விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா. Taste the Daily. Taste the Daily.